உருவாக்கப்பட்ட அகஸ்தியர் என்ன பண்ணுறார், அவருடைய கையினாலே உருவாக்கப்பட்டவர் தான் அந்த சுவாமி அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த அகஸ்தியர் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா கையில் ஞான தண்டம் கிண்டி வச்சுருப்பார். ஆனால் நம்ம ஆலயத்தில் தான் பார்த்தோம்னா அகஸ்தியர் அமர்ந்த கோலத்தில் கையில் ஞான தண்டமும் ஞான தண்டமும் ஓலைச்சோடியும் தாங்கியிருப்பார். இந்த அகஸ்தியர் நம்ம வழிபடக்கூடிய மகத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு எல்லா விதத்திலையும், அதாவது நம்முடைய 6 சக்கரத்தையும் இயக்கக்கூடிய தன்மை பெற்றது. மேலும் நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞான அறிவை வளர்க்கக்கூடிய தன்மை பெறக்கூடியது இந்த ஸ்தலத்துடைய மகத்துவமாக நாம் எடுத்துக்கணும். மேலும் இந்த ஆலயத்தில் வன்னி மரத்தடியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர், இந்த சனீஸ்வரர் வந்து பார்த்தோம்னா அதாவது கண்ட சனி, பாத சனி, மங்கு சனி, பொங்கு சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி சனி தோஷையினால் பீடிக்கப்பட்டவர்கள் எவராக இருந்தாலும் இந்த ஸ்தலத்தை சுவாமியை தரிசனம் பண்ணி அவருக்குண்டான பரிகாரங்களை பண்ணலாம். ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தோம்னா கசப்பு பிரியர். அவருக்கு கசப்பு நிறைந்த பொருட்களால் நம்ம அவருக்கு அதை சாத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பை நீக்கி நமக்கு இனிமையான வாழ்வை தருவார் அப்படின்றது இந்த ஸ்தலத்துடைய மகத்துவமாக போற்றப்படக்கூடியது. மேலும் இந்த ஸ்தலத்தில் சரபேஸ்வரர் விசேஷமாக வணங்கப்படுகிறார். ஏன்னா சரபேஸ்வரர் வந்து பார்த்தோம்னா நரசிம்மருடைய உக்கரத்தை தனித்த மூர்த்தமாக விளங்குகிறவர். ஏன்னா நரசிம்மர் வந்து யார், நரமும் முகத்தையும் சேர்ந்திருப்பவர். ஆனால் சரபேஸ்வரர் வந்து பார்த்தோம்னா சாக்ஷாத் சிவபெருமானுடைய ஸ்வரூபமாக விளங்கக்கூடியவர். அப்போ சரபேஸ்வரர் வந்து எல்லா விதத்திலையுமே எல்லா விதமான துன்பங்களை களைந்து இன்பமான வாழ்வை நமக்கு அளிக்கக்கூடியவர். அப்போ நம்ம சரபேஸ்வரருக்கு இங்கே ராகுகால பூஜை விசேஷமாக நடக்கிறது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 400-500 பக்தர்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து தரிசனம் பண்ணுவாள். ஒரு மாலை வேளையில் நம்ம ஆலயத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற அந்த அபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். அதே போல் நம்முடைய ஆலயத்தில் கல்வி கடவுளாக விளங்குகின்ற சரஸ்வதியும் அயக்ரீவும் அமர்ந்திருப்பது சிவாலயத்தில் நம்ம எங்கேயுமே காண முடியாது. அந்த தோற்றத்தில் சுவாமி இங்கே இருப்பார்கள். அதுபோல் நவகிரகத்தில் சுவாமி ஒற்றைக்கால் ஊன்றி ஒற்றைக்காலால் நவகிரகத்தில் சுவாமி வந்து தியானம் செய்வதை போல. ஏனென்றால் சனி பகவான் வந்து பார்த்தோன்னா மந்தன் குளிகன் அப்படின்னு அவருக்கு நிறைய பேர் உண்டு. அப்படி இந்த ஆலயத்தில் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு உடனே பலன் தர வேண்டும் என்பதற்கிணங்க சனீஸ்வரர் ஒற்றை காலை ஊண்டி ஒற்றை காலால் தியானம் செய்து கொண்டிருப்பார் சுவாமியை நோக்கி. அது இந்த ஸ்தலத்துடைய மகத்துவமாக போற்றப்படக்கூடியது. மேலும் இந்த ஆலயத்தில் சொர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சொர்ணாகர்ஷண பைரவர் எங்கும் பார்க்காத வடிவத்தில் இருப்பார். இங்கே வந்து பார்த்தோம்னா சொர்ணாகர்ஷண பைரவர் கையில் சொர்ண பாத்திரமும் திரிசூலமும் கையில் தண்டமும் கொண்டு அருள்பாலிப்பவர் இந்த சொர்ணாகர்ஷண பைரவர். அதுபோல் இந்த ஆலயத்தில் அஷ்டதிக்பாலகர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும்